ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு உங்களோட வீடியோவை வந்துட்டு எப்படி ரேங்க் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் யூடியூப்லேருந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட சேனலை க்ரோத் பண்ணிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒன்று வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுத்துருங்க. ஸோ அடுத்து நான் என்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு வீடியோ வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? யூடியூப் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட வீடியோவை ரேங்க் பண்ணுறதுக்கு ஒரு சில குவாலிட்டிகள்லாம் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த குவாலிட்டியெல்லாம் என்ன அப்படிங்கிறது சொல்கிறேன். ஸோ அந்த ஒரு குவாலிட்டியெல்லாம் உங்களோட வீடியோஸில் இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட வீடியோவில் வந்துட்டு நீங்கள் எதை பற்றி பேசியிருக்கீங்களோ அதை வந்துட்டு நீங்கள் அந்த ஒரு வேர்டிங்ஸ் வந்துட்டு அதிகமாக ரிப்பீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு உங்களோட வீடியோஸ் வந்துட்டு யாராவது சர்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களோட வீடியோ வந்துட்டு அதிகமாக வந்துட்டு அனலைஸ் பண்ணும்போது நீங்கள் இதை பற்றி தான் பேசியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க அனலைஸ் பண்ணும்போது இந்த வீடியோ வந்துட்டு பெட்டராக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு என்ன பேச போகிறீங்களோ அதை வந்துட்டு தெளிவாக வந்துட்டு பேசுங்க, எந்த ஒரு நாய்ஸும் இல்லாமல் கிளியராக வந்துட்டு பேசிடுங்க. அப்போ தான் வந்துட்டு எங்களால் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அதை மானிட்டர் பண்ண முடியும், அனலைஸ் பண்ண முடியும். யூடியூப் ஆல்காரத்துக்கு வந்துட்டு அதை புரிஞ்சுக்கிற மாதிரியான விஷயங்களை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக வந்துட்டு கொடுங்க. ஒரு பெர்ஃபெக்ட் நாய்ஸ் இல்லாமல் வந்துட்டு நீங்கள் உங்களோட வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு யூடியூப் ஆல்காரத்துக்கு நீங்கள் என்ன பேச போகிறீங்க அப்படிங்கிறது வந்துட்டு புரியும். அதுக்கு ஏற்ற மாதிரி யாராவது வந்துட்டு வீடியோவை சர்ச் பண்ணாங்க அப்படின்னா அப்போ தான் வந்துட்டு உங்களோட வீடியோஸ் வந்துட்டு சஜஸ்டில் கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க, சர்ச்சில் கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கண்டென்ட் அப்லோட் பண்ணோம்னா அதே மாதிரியே வந்துட்டு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணியிருப்பாங்க ஏற்கனவே. இல்லை அப்படின்னா அதே வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க, இனிமேல் வந்துட்டு அப்லோடும் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதனால வந்துட்டு யூடியூப் வந்துட்டு ஒருத்தர் சர்ச் பண்ணுறாரு அப்படின்னா அதை வந்துட்டு அவங்களுக்கு கரெக்டாக எடுத்துக்கொண்டு போகிறதுல வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுதுன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு அந்த வீடியோ வந்துட்டு புரியணும். ஆக்சுவலாக அந்த யூடியூப் ஆல்காரிதம் தான் வந்துட்டு நோட் பண்ணுது. ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட வீடியோவில் வந்துட்டு என்ன பேச போகிறீங்களோ அதை பற்றி கிளியராக வந்துட்டு பேசிடுங்க. ஓகேங்களா? நீங்கள் எந்த ஒரு டாபிக் பற்றி பேசுகிறீங்களோ அதை வந்துட்டு அதிகமாக வந்துட்டு அந்த வேர்டிங்ஸை யூஸ் பண்ணி பேசிடுங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு டைட்டில் தான் வந்துட்டு அவங்களோட வீடியோஸ் வந்துட்டு சர்ச் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டைட்டில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? டைட்டில் வந்து நீங்கள் பெஸ்ட்டாக கொடுத்தா தான் வந்துட்டு உங்களோட வீடியோஸ் வந்துட்டு சர்ச் பண்ணும்போது அதுக்கு ரிலேட்டடாக இருந்தது அப்படின்னா வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ண முடியும், சர்ச்சிங்கில் வந்துட்டு அவங்களுக்கு நாங்கள் முன்னாடி ஷோ பண்ண முடியும், ஹோம் பேஜில் வந்துட்டு காட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேபி வந்துட்டு உங்களோட வீடியோஸ் வந்துட்டு மாட்டலாட்டியும் சர்ச்சிங்கில் அது ரிலேட்டடாக தேடுனாங்க அப்படின்னா அந்த ஒரு வீடியோ வந்துட்டு நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களோட வீடியோஸ் வந்துட்டு காட்டலை, சர்ச்சிங்கில் வந்துட்டு கடைசியில் இருக்குது அப்படின்னாலுமே அவங்களோட ஹோம் பேஜில் போய் இந்த ஒரு வீடியோ அது சம்மந்தப்பட்ட வீடியோ தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் சஜஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஒரு டைட்டிலும் ரொம்பவே முக்கியமானது. டைட்டிலில் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நீங்கள் எதை பற்றி பேசியிருக்கீங்களோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனல் கீவேர்டும் அதுக்கப்புறமா ஒரு அடிஷ்னல் கீவேர்டும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட வீடியோஸ் வந்துட்டு சர்ச்சிங்கில் வந்துட்டு உட்காரும். ஓகேங்களா? இன்னும் வந்து நான் டிப்ஸ் சொல்லவே ஆரம்பிக்கல, யூடியூப்லேருந்து சொல்லக்கூடிய விஷயங்களை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னும் டிப்ஸு சொல்லலை, நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களோட மெட்டா டேட்டா இன்ஃபர்மேஷன், அதாவது டைட்டிலு, டேக்ஸு, டிஸ்கிரிப்ஷன், இந்த 3 விஷயங்கள் தான் நீங்கள் வந்துட்டு என்ன பேசியிருக்கீங்க, அதுக்கப்புறமா உங்களோட வீடியோக்கள் வந்துட்டு என்ன பேசியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் வந்துட்டு நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம். அதனால் வந்துட்டு நாங்கள் மானிட்டர் பண்ணி அனலைஸ் பண்ணும்போது உங்களோட வீடியோ எதை பற்றின வீடியோ அப்படிங்கிறது வந்து நாங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் போட்ட உடனே வந்துட்டு உங்களுக்கு வீடியோவுக்கு வியூஸ் வராது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சரில் வந்துட்டு உங்களோட வீடியோ வந்துட்டு ரேங்க் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? யூடியூப்லேருந்து சொல்கிறாங்க, சரி இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இருக்கணும், அப்போ தான் வந்துட்டு எங்களால் கரெக்டாக வந்துட்டு மானிட்டர் பண்ணி அனலைஸ் பண்ண முடியும் உங்களோட வீடியோவை, அப்போ தான் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு நாங்கள் சஜஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களோட வீடியோஸ் வந்துட்டு ஒருக்கா கிளிக் பண்ணி பார்த்துட்டாங்க அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட வீடியோவே திருப்பி வந்துட்டு அவங்களோட ஹோம் பேஜில் வந்துட்டு காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறதே வந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு வியூவர்ஸ்க்கு என்ன பிடிக்குமோ அதை தான் வந்துட்டு நாங்கள் ஷோ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆடியன்ஸ் வந்துட்டு எதை வந்துட்டு அதிகமாக கிளிக் பண்ணி பார்க்குறாங்களோ அந்த மாதிரியான வீடியோஸ் தான் வந்துட்டு அவங்களோட ஹோம் பேஜில் வந்துட்டு நாங்கள் ஷோ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போனா நீங்கள் வந்துட்டு பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், ஜஸ்ட்டாக வந்துட்டு யாரையாவது வந்துட்டு ஒரு வீடியோ மட்டும் பார்க்க வச்சுருங்க. ஒரு வீடியோ மட்டும் பார்க்க வச்சுட்டிங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட வீடியோஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஹோம் பேஜில் வந்துட்டு காட்ட ஆரம்பிச்சிடும். அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பட்சத்தில். ஓகேங்களா? அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் உங்களோட வீடியோஸ் வந்துட்டு அவங்களோட
மொபைலில் யூடியூப்பில் வந்துட்டு ரன் ஆக ஆரம்பிச்சிடும் ஹோம் பேஜில். ஸோ அதனால் வந்துட்டு அந்த ஒரு வீடியோ வந்துட்டு கிளிக் பண்ணி பார்க்க வைக்க வேண்டியது உங்களோட கடமை. ஸோ வந்துட்டு தம்ப்நெயில்லாம் வந்துட்டு பக்காவாக வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துருங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்துட்டு அந்த டிப்ஸுகளை வந்துட்டு நான் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்களோட டைட்டிலில் வந்துட்டு கீவேர்டு வந்துட்டு ஆட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்களோ அந்த ஒரு கீவேர்டு வந்துட்டு ஒரு 2 தடவை ரிப்பீட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே கீவேர்டு வந்துட்டு உங்களோட டிஸ்கிரிப்ஷன்லேயே ரிப்பீட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ரிப்பீட்டட் ஆகிற கீவேர்டு வந்துட்டு உங்களோட டேக்ஸில் வந்துட்டு ரிப்பீட்டட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி ஆச்சு அப்படின்னா வந்துட்டு உங்களோட வீடியோஸ் வந்துட்டு ரேங்க் ஆகிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ரேபிட் டேக்ஸ் வந்துட்டு எல்லோரும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ரேபிட் டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டேக்ஸ்லாம் வந்துட்டு எடுத்துப்பீங்க. அந்த ஒரு டேக்ஸை வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அதை எடுத்து வந்துட்டு விடைகளை வந்துட்டு நீங்கள் போட்டு அதை வந்துட்டு சர்ச் வால்யூமில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை போடலாமா வேணாமா அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் வந்துட்டு திங்க் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு ரேபிட் டேக்ஸ்லேயே வந்துட்டு ஒரு சில கீவேர்ட்ஸ்லாம் போட்டோம்னா சர்ச்சிங் ஆகாது. ஸோ அதனால் சொல்கிறேன், சர்ச் வால்யூம் அதிகமாக உள்ள கீவேர்டுகளை வந்துட்டு ஆட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட வீடியோஸ் வந்துட்டு மாட்டும். 3வது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த கேட்டகரி அப்படிங்கிறது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ வந்துட்டு நான் யூடியூப் டிப்ஸ்ன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் எல்லா வீடியோஸ்க்குமே வந்துட்டு ஹேஷ்டாகில் வந்துட்டு யூடியூப் டிப்ஸு, யூடியூப் டுட்டோரியல், யூடியூப் அட்வைஸு, யூடியூப் பிகினர்ஸ் இன் தமிழ் அது மாதிரி வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் ஒரு விளாக் சேனலாக இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஹேஷ்டாகில் வந்துட்டு எல்லா வீடியோலுமே வந்துட்டு விளாகுன்னு ஆரம்பிங்க. தமிழ் அப்படின்ற மாதிரி ஆட் பண்ணுங்கள். அதை பற்றி வந்துட்டு சர்ச் பண்ணும்போது உங்களோட வீடியோஸ் வந்துட்டு மாட்டுற சான்சஸ் இருக்குது. ட்ராயிங் சேனலாக இருந்தாலுமே அப்படி தான், ஹவு டு ட்ரா அப்படிங்கிற மாதிரி இருக்கட்டும். ஹேஷ்டாக் போட்டு ட்ராயிங், ஆர்ட்டு, அதுக்கப்புறமா அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட்டு, அதுக்கப்புறமா வந்து நிறைய ஆர்ட் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. குக்கிங் சேனலாக இருக்கட்டும் அதே மாதிரி தான், ஹேஷ்டாக் போட்டு குக்கிங்கு அதுக்கு ரிலேட்டடான வேர்ட்ஸுகளை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. மியூசிக் சேனலாக இருந்தாலுமே அதே தான், ஹேஷ்டாக் போட்டு நோ காப்பிரைட் மியூசிக்கு, அதுக்கப்புறமா வந்துட்டு ஃப்ரீ மியூசிக்கு, ராயல்ட்டி மியூசிக்கு, இந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஹேஷ்டாகில் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஒரு வேர்டிங்ஸ் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு உங்களோட வீடியோஸில் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். ஹேஷ்டாக் போட்டு ஆக்சுவலாக நீங்கள் எல்லா வீடியோக்குமே இந்த ஒரு மெத்தட் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா 4வது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4வது டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். உங்களோட பழைய வீடியோஸ்களுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, வியூஸ் வந்துட்டு போயிருக்காது, அப்படி நின்றுருக்கும். நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பீங்க, அது ஒரு 2 நாள் போயிருக்கும், அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த ஒரு வீடியோக்கு வந்துட்டு வியூஸே போகாது, அது அப்படியே வந்து நின்றோம். அந்த ஒரு வீடியோக்கு வந்துட்டு நீங்கள் டைட்டிலு, அதுக்கப்புறமா வந்துட்டு டேக்ஸு, டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டு நீங்கள் திருப்பி ஒருக்கா அப்படியே விட்டுருங்க. ஓகேங்களா? சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. கண்டிப்பாக வந்துட்டு அந்த ஒரு வீடியோக்கு வந்துட்டு வியூஸ் வந்துட்டு அதிகமாக போகும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு அந்த ஒரு வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணுறதுக்கு சமனம். ஓகேங்களா? அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு அந்த ஒரு வீடியோ வந்துட்டு திருப்பி நீங்கள் டைட்டில்லாம் சேஞ்ச் பண்ணும்போது ஆக்சுவலாக அந்த ஒரு வீடியோ வந்துட்டு வேறு ஒரு சர்ச் டேமுக்கு வந்துட்டு போக ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலாக வந்துட்டு எந்த ஒரு கீவேர்டை வந்துட்டு அதிகமாக சர்ச் பண்ணுறாங்களோ அந்த ஒரு கீவேர்டை வந்துட்டு நீங்கள் டைட்டிலில் கொடுக்கும்போது அந்த ஒரு கீவேர்டு வந்துட்டு ஆக்சுவலாக ரேங்க் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த ஒரு வீடியோ வந்துட்டு. அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு 15 நாளைக்கு ஒருக்கா வந்துட்டு நீங்கள் உங்களோட வீடியோஸ் வந்துட்டு பாருங்கள். அந்த வீடியோக்கு வந்து வியூஸ் போகல அப்படின்னா வந்துட்டு தம்ப்நெயிலை வந்துட்டு சேஞ்ச் பண்ணுங்கள், டைட்டிலில் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுங்கள், உள்ளே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு டேக்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு மாற்றிட்டு தேவையான கீவேர்ட்ஸ் வந்துட்டு வச்சுக்கோங்க. இல்லை அதை சுற்றி உள்ள கண்டென்ட்டு, அதுக்கப்புறமா கீவேர்ட்ஸு, டேக்ஸ் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட சேனல் வந்து ஈஸியாக க்ரோ ஆகும். இந்த ஒரு 4 டிப்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட சேனல் வந்துட்டு ரேங்க் ஆகிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. யூடியூப்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ரேங்க் ஆயிடுச்சு அப்படின்னாலே நமக்கு வந்துட்டு சேனல் க்ரோத் தாங்க. ஸோ அதை மட்டும் வந்துட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் வந்துட்டு பார்க்குறேன். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு மறக்காம வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நிறைய நண்பர்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோவில் வந்துட்டு பார்க்குறேன். தேங்க்யூ.